சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக வாங்கப்பட்ட 625 மின்சார பேருந்துகளில் 200 பேருந்துகள் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இல்லாததால் பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போதிய ஓட்டுநர்களை பணியமர்த்தாமல் இருக்கும் விளம்பர திமுக அரசின் அவலம் குறித்து நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம். ராம்குமார், என்ன விவரம் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டை குறைப்பதற்காக மின்சார பேருந்துகள் என்பது இயக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 630 பேருந்துகள் புதிதாக வாங்குவதற்காக அரசாணை வெளியிடப்பட்டு முதல் கட்டமாக 300 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. வியாசார்பாடி மற்றும் பெரும்பாக்கம் பணிமனைகளிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இந்த மின்சார பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த 300 பேருந்துகளுக்கும் அரசு மாநகர போக்குவரத்து துறையின் சார்பில் அந்த ஓட்டுநரோ நடுத்தனரோ நியமிக்கப்படவில்லை. தனியார் நிறுவனம் சுவிட்ச் என்ற தனியார் நிறுவனத்தின் சார்பில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுல கிட்டத்தட்ட 40% பேருந்துகள் மட்டுமே சென்னையில ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்ற பேருந்துகள் அனைத்தும் வியாசார்பாடி மற்றும் பெரும்பாக்கம் பணிமனைகளில் பேட்டரி சார்ஜ் ஏற்ற முடியாமல், அதே போல தேவையான பணியாளர்கள் இல்லாமல் இயக்கப்பட முடியாமல் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக 200 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பூந்தமல்லி மற்றும் சென்னை பல்லவன் இல்லம் டிப்போக்கள் இருந்து புதிய பேருந்துகள் வர வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 60% பேருந்துகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மக்கள் வரிப்பணத்தில் பெறப்பட்ட வாங்கப்பட்ட இந்த மின்சார பேருந்து என்பது இயக்கப்படாமல் மாநகர பல்லவன் இல்லத்திலும் அதே போல பூந்தமல்லி பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளம்பர திமுக அரசின் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. குறிப்பாக மாநகர போக்குவரத்து கழகம் இல்லாமல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் அதாவது ஏற்கனவே உள்ள காலி பணியிடங்களை நிரப்பப்படாமல் தனியார் நிறுவனத்திடம் இருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களும் சரியாக வருவதில்லை. ஏற்கனவே மாநகர பேருந்தில் பல பேருந்துகள் இயக்கப்படாமல் சென்னையில் உள்ள 12 பணிமனைகளில் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்சார பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதற்காக தனியார் நிறுவனம் சார்பில் நியமிக்கப்பட்ட நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இல்லாமல் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்கனவே 630 கோடி ரூபாய் செலவில் மின்சார பேருந்துகள் வாங்கப்பட்டு முதல் கட்டமா 300 பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கு. இப்ப மேலும் 200 பேருந்துகள் வர வைக்கப்பட்டு அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பிரச்சனை? இது ஓட்டுவதற்கு என்ன மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாளர்கள் இல்லையா தொடர்ச்சியா அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, பழுதும் அடைந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மின்சார பேருந்துகளை இயக்குவது என்று முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக சென்னை நகரத்தில் மின்சார பேருந்துகள் இயக்குவது என்று முடிவு செய்யப்பட்டு கடந்த ஜூன் மாதத்திலிருந்து மின்சார பேருந்துகள் இயங்கி வருகின்றன. மின்சார பேருந்துகளை இயக்குவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அரசாங்கம் இதில் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை, அதேபோல இது போக்குவரத்து கழகங்களை சீர்குலைவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு என்ற அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய இந்த மின்சார பேருந்து கொள்கையை நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கின்றோம். மத்திய அரசாங்கம் மின்சார பேருந்துகளை இந்தியா முழுவதும் இயக்குவதற்காக கடந்த 5-6 ஆண்டுகளாக பல்வேறு மானியங்களை அளித்து வருகின்றது. அப்படி மானியங்களை அளிக்கும் பொழுது மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், இது போக்குவரத்து கழகங்கள் இந்த மானிய பேருந்துகளை இயக்கினால் போக்குவரத்து கழகங்களுக்கு மானியம் கிடையாது, தனியார் தான் இந்த பேருந்தை இயக்க வேண்டும், தனியாரிடம் வாடகைக்கு எடுத்து போக்குவரத்து கழகங்கள் பேருந்தை இயக்க வேண்டும், அந்த தனியாருக்கு மானியத்தை நாங்கள் வழங்குவோம். இதுக்கு PPP சிஸ்டம் என்ற அடிப்படையில் மத்திய அரசாங்கம் ஒரு மின்சார பேருந்துக்கான கொள்கையை அறிவித்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய பல கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் தொழிலாளர் பிரச்சனையிலும் இந்த பொதுத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலும் மத்திய அரசு என்ன கொள்கையை கடைபிடிக்கின்றதோ அதே கொள்கையை கடைபிடிக்கின்றது. மத்திய அரசினுடைய இந்த கொள்கை போக்குவரத்து கழகங்களையும் சீர்குலைக்கும், அதே போல பொதுமக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கொள்கையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கடைபிடிக்க கூடாது என்று நாங்கள் முதலிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.
இப்போது அவர்கள் மின்சார பேருந்துகளை தனியார் நிறுவனத்திடம் வாடகைக்கு எடுத்து இயக்குகின்றார்கள். ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள்? மின்சார பேருந்துகளை தனியார் நிறுவனத்திடம் வாடகைக்கு எடுத்து இயக்கப் போகின்றோம். அதிலே ஓட்டுநர்கள், பராமரிப்பு பணியாளர்கள், பராமரிப்பு பணிகள் தனியார் செய்வார்கள். ஆனால் டிக்கெட் கலெக்ஷன் என்பது போக்குவரத்து கழகங்களே கலெக்ட் பண்ணும் என்று சொன்னார்கள். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மூலமாக கலெக்ட் செய்வதாக செய்வார்கள். ஆனால் இப்போது என்ன நடைமுறை? தனியார் நிறுவனம் மின்சார பேருந்துகளை இயக்குகிறது, பராமரிக்கிறது. அதற்கான ஓட்டுநர்களை அவர்கள் நியமிக்கின்றார்கள். அதேபோல சால்வாட் என்ற இன்னொரு ஒப்பந்த நிறுவனம் நடத்துனர்களை நியமனம் பண்ணி கலெக்ட் பண்ணுது. இப்ப அரசாங்கம் சொன்னதுக்கும் செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் என்பது இல்லை. ஒன்னு. ரெண்டாவது பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதியை பற்றி இந்த அரசாங்கம் நிறைய பேசுது. சமூக நீதியினுடைய அடிப்படை இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு இப்ப அரசு துறையிலே தான் இடஒதுக்கீடு உண்டு, தனியார் துறையில இடஒதுக்கீடு கிடையாது. இப்ப இன்னைக்கு 35,000 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த 35,000 பேர்னா ஒரு 18% எஸ்சி, 1% எஸ்டி, அப்புறம் பிசி 50% என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது இருக்கின்றது. இப்ப 35,000 காலி பணியிடங்களில் தலித் கிட்டத்தட்ட தலித் பணியிடங்கள் மட்டுமே ஒரு 7,000 பணியிடங்கள் இருக்கிறது. அதே போல இதர பிற்பட்டவர்களுடைய பணியிடங்கள் 28,000 பணியிடங்கள் என்பது இருக்குது. இப்ப 35,000 தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மலைஜாதி மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பணியை, அதுதான் சமூக நீதி. இன்றைக்கு இவர்கள் தனியாரிடம் ஒப்படைக்கின்றார்கள். தனியாரிடம் ஒப்படைத்து சமூக நீதியை பற்றி, வேலை வாய்ப்பை பற்றி பேசுவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு எந்தவிதமான தார்மீக ரீதியான உரிமையும் இல்லாமல் போகின்றது. இது ஒரு அடிப்படையான பிரச்சனை. ஒன்னு, அடிப்படையிலே இவர்கள் அறிவித்த கொள்கைக்கு மாறாக செயல்படுகிறார்கள். இரண்டாவது, போக்குவரத்து 1972 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தேசியமயமாக்கப்பட்டது. தனியார் பேருந்துகளை தேசியமயமாக்கிய இந்த அரசு மீண்டும் போக்குவரத்து கழக வழித்தடங்களில் தனியாரை கொண்டு இயக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம்? இது என்னன்னா இப்போ ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் கொண்டிருக்கின்றார்கள். 12 ஆண்டுகள் இந்த தனியார் ஓட்டினால் அது கிட்டத்தட்ட ஒரு தனியார் மயம். 12 ஆண்டுகள் கழிச்சு மக்கள் இதுல ஏறி பழகின பிறகு 12 வருஷம் கழிச்சு அரசாங்கம் இந்த பஸ் வாங்க போதா? ஆக கிட்டத்தட்ட இது ஒரு தனியார் மையத்துக்கான ஒரு ஆரம்பகட்ட ஏற்பாடுகள் என்ற அடிப்படையில் தான் பார்க்கின்றோம். எனவே அப்போ இவங்களுக்கு இன்னொன்னு சொல்லலாம், பணம் அதிகமாக செலவாகும் என்று. அடிப்படை கட்டமைப்புக்கு செலவு செய்யக்கூடிய பணம் செலவு கிடையாது. நீங்க அடிப்படை கட்டமைப்பு, கல்விக்கோ, மின்சாரத்துக்கோ அல்லது சுகாதாரத்துக்கோ, இப்ப இப்படித்தான் மின்சார வாரியம் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன்ல இருக்குது. என்ன காரணம்? மின்சார வாரியம் தனியாக மின்சார தயாரிப்புக்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை. கடந்த காலத்தில் மின்சாரம் நெய்வேலி போன்ற இடங்களில் தயார் செய்யப்பட்டது. அதுபோல எண்ணூர், பல இடங்களில் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் என்று தமிழ்நாடு அரசாங்கமே மின்சாரத்தை தயார் செய்து மக்களிடம் விநியோகம் செய்தது. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்குவது என்று முடிவெடுத்து பல 1000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரம் 13 ரூபாய் 14 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுக்கப்படுது. இதன் மூலம் அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம். இதே கொள்கை இன்றைக்கு போக்குவரத்து கழகத்திலே கடைபிடிக்கின்றார்கள். ஒரு வண்டியில பேருந்துடைய கலெக்ஷன் ஒரு 20 ரூபாய் 20,000 ரூபாய் தான் ஆகும். ஆனால் ஒரு பேருந்துக்கு 20,000 ரூபாய் கூட ஆகாது. ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் ஓட்டுகிறார்கள் என்றால் ஒரு 7,000 8,000 என்ற அடிப்படையில் தான் கலெக்ஷன் ஆகும். ஆனால் இவர்கள் ஒரு பேருந்துக்கு, ஏசி பேருந்து என்றால் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அளவிற்கு தனியாருக்கு கொடுக்கின்றார்கள். நான் ஏசி பேருந்துக்கு ஒரு 20,000 ரூபாய் அளவுக்கு கொடுக்கின்றார்கள். இந்த பணம் போக்குவரத்து கழகங்களிலிருந்து இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. அரசாங்கம் என்ன சொல்கிறது? மானியம் வரும் என்று கூட சொல்கின்றது. ஆனால் அதற்கெல்லாம் எந்த விதமான வெளிப்படை தன்மையும் இல்லை. பொதுவாக இதுல என்ன நடக்குது என்பதை வெளிப்படை தன்மையோட அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். இந்த பணிமனைகள் கார்பரேஷனுக்கு சொந்தமானதுங்க. பணிமனைகளில் இருக்கக்கூடிய கருவிகளை யார் பொறுத்துறா? தனியார் பொறுத்துக்கிறார்கள். நாளைக்கு தனியார் ஏதாவது பிரச்சனை என்றால் பாதியில் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்கன்னா இந்த மக்கள் என்ன பாடுபடுவார்கள்? ஏற்கனவே இந்த அரசாங்கம் 23,000 பேருந்துகள் இயக்கிக் கொண்டிருந்ததை 18,000 பேருந்துகளாக குறைத்து விட்டது. இப்ப தீபாவளிக்கெல்லாம் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுப்பதற்கு அடிப்படையான காரணமே பேருந்து எண்ணிக்கையை குறைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 27,000 பேருந்துகள் ஓட்டுவதற்கான பெர்மிட் தமிழ்நாட்டில் இருக்குது.
அதனால அரசாங்கம் இன்றைக்கு தனியார் மய கொள்கையை மின்சார பேருந்துகள் என்ற பெயராலே இன்றைக்கு பூத்தக்கூடிய ஏற்பாடு இருக்குது. இது இந்தியா முழுவதும் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கையைத்தான் இவர்கள் அப்படியே கடைபிடிக்கின்றார்கள். அதனால இந்தியா முழுவதும் எல்லா போக்குவரத்து கழகங்களும் பாதிக்கப்படுகிறது. இதற்காக வரக்கூடிய 23ஆம் தேதி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா போக்குவரத்து கழகத்தை சார்ந்த தொழிற்சங்க தலைவர்கள், சில அதிகாரிகளை கொண்ட ஒரு கருத்தரங்கம் நம்ம சென்னையில் நடத்த போறோம். இதுல குறிப்பா இப்போ ஏற்கனவே 300 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. அதாவது வேசார்பாடி, பெரும்பாக்கம், அதுலயே 60% பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ 200 பேருந்துகள் வாங்கப்பட்டு வச்சிருக்கு. இப்போ இதை இயக்கிறதுக்கு இந்த இயக்கத்துக்கு நம்ம போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு திறமை இல்லையா? இந்த அரசு ஏன் தனியார் மசம் கொடுக்குது? அதாவதுங்க, இது அமைச்சர் சொன்னதே தப்பு. எங்களுடைய தொழில்நுட்பம் வாய்ந்த தொழிலாளர்கள் இல்லை என்று அமைச்சர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து ஊழியர்கள், குறிப்பாக ஓட்டுநர் நடத்துனர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். இது நம்ம சொல்லல. அகில இந்திய அளவில் சிறந்த பெர்ஃபார்மன்ஸுக்கான பல்வேறு பரிசுகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் வாங்கி, அமைச்சரே அந்த பரிசுகளை எல்லாம் இவ்வளவு பரிசுகளை வாங்கி இருக்கிறோம் என்று பெருமைப்பட சொன்னார். இங்க ஓட்டுநர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான ஐஆர்டியும் இருக்குது. இப்போ மற்ற தனியார் பேருந்துகளில் ஓடக்கூடிய ஓட்டுநர் 1 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் டீசலுக்கு 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் ஓட்டினா, எங்களுடைய ஓட்டுநர்கள் 6 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுறாங்க. ரெண்டாவது, மின்சார பேருந்து என்பது டீசல் பேருந்தை விட இயக்குவதற்கு எளிமையானது. ஏன்னா டீசல் பேருந்துல கிளச் இருக்கும், கியர் போடணும், கிளச்சை மிதிச்சு கியர் போடணும், பிரேக் போடணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இதுல ஆக்சிலேட்டர் கையில இருக்குது. பிரேக்கும் கூட சில பேருந்துகள்ல கையில வரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. கால்ல பிரேக், ஒரே ஒரு பிரேக்கை மட்டும், ஒரு கால் மட்டும் வேலை செஞ்சா போதும். ஆனா அந்த பேருந்துல 2 காலும் வேலை செய்யணும், 2 கையும் வேலை செய்யணும், கண்ணும் வேலை செய்யணும். அவ்வளவு கஷ்டம் டீசல் பேருந்துகளை இயக்குவது. இது ஆக்சிலேட்டரை குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆயிரும். அதுல கியரை டவுன் பண்ணி தான் ஸ்பீடையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால மின்சார பேருந்துகளை இயக்குவது பெரிய திறமை வாய்ந்தவர்கள் என்று அமைச்சர் சொல்வது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அமைச்சர் தவறான தகவல்களை சொல்கிறார். ஒண்ணு. தொழில்நுட்ப ரீதியாகவும் என்ன, ஒரு டீசல் பேருந்துகள் என்றால் அதுல இன்ஜின் இருக்கும், கியர் பாக்ஸ் இருக்கும், அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும், பல சாதனங்கள் இருக்கும். இந்த சாதனங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஆயில் ஊத்தணும். இது கிட்டத்தட்ட ஒரு டீசல் பேருந்தை பராமரிப்பதை விட மின்சார பேருந்தை பராமரிப்பது மிகவும் எளிது. ஒரு டீசல் பேருந்தை பராமரிக்கிறதுக்கு ஆகிற நேரத்தை விட மின் பேருந்தை ஒன்லி மின்சார சாதனம் எப்படி இருக்கு, பேட்டரி எப்படி இருக்குது, அதை கிளீன் பண்ணி வச்சாலே மின்சார பேருந்துகள் எளிமையாக பராமரிக்க முடியும். அதனால அமைச்சர் சொல்வது தவறான தகவல்களை சொல்லியிருக்கார். நம்முடைய தொழிலாளர்களாலே பராமரிக்கவும் முடியும், இவர்களால் இயக்கவும் முடியும், சிறப்பான சேவையை செய்ய முடியும். தனியார் மயப்படுத்துவதற்காக தவறான தகவல்களை சொல்கிறார். அதாவது தொடர்ச்சியா தொழிற்சங்க நிர்வாகி சொன்னது போல இந்த அரசு அதாவது போக்குவரத்து கழகத்தை தனியார் வசம் ஒப்படைக்க செய்வதற்கு சதிதான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 60% பேருந்துகள் பணிமனைகள் இருக்கு. மேலும் 200 பேருந்துகள் பல்லவன் இல்லத்திலும் பூந்தமல்லி பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா மக்கள் வரிமடத்தை வீணடிப்பதற்காகவே இந்த மின்சார பேருந்தை இயக்குவதற்கு தனியார் வசம் ஒப்படைத்திருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மையா இருக்கு. உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்தை இயக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே மாநகர பேருந்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களை உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை மின்சார பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதாவது தொழிற்சங்க நிர்வாகிகளோட கோரிக்கையா இருக்கு. பிரியா, நேரலையில் கூடுதல் தகவலை வழங்கியதற்கு நன்றி ராம்குமார்.